கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே கடலில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் விண்ணப்பம் செய்துள்ளதை அடுத்து அதை தமிழ்நாடு அரசு நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடல் வளம், மீன் வளம் அழியும் ஆபத்திருப்பதாக கூறி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதோடு மீறினால் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் எச்சரித்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதியில் கடலில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கான திட்ட முன்மொழிவை இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி என்ற தனியார் நிறுவனம் தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் விண்ணப்பம் அளித்துள்ளது. இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று மீத்தேன் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் செய்தியாளர்களிடம் கூறும்போது, தமிழக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்துள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தின் பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 5 வட்டங்கள் இந்த பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தில் வருகிறது. ஆனால் விதியை மீறி தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தால் கடல் மாசுபாடு மற்றும் மீன்வளம் அழியும் சூழ்நிலை ஏற்படும். மேலும் இந்த பகுதியில் கிணறுகள் அமைத்தால் நில அதிர்வு சோதனைகளால் தொடர் வெடி சத்தங்கள் மீன்களை பாதிக்கும் என்றும் கூறுகின்றனர். மேலும் கடலில் மீனவர்கள் படகுகளில் செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் எச்சரிக்கின்றனர். தமிழகத்தின் அலையாத்தி காடுகள் அதிகம் கொண்ட பரங்கிப்பேட்டை பகுதியில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் அலையாத்தி காடுகள் முற்றிலும் அழிந்து போகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் முந்தைய அரசை போல் எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டைக்கு அருகில கடல்ல ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துல 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்கிறதுக்கு 425 கோடி ரூபாய் செலவில் அமைக்கிறதுக்கு ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனின்னு ஒரு தனியார் நிறுவனம் அனுமதி கோரி தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட விண்ணப்பத்தை கொடுத்திருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையினுடைய தொடக்கம். பக்கத்திலேயே ஓஎன்ஜிசியும் வேதாந்தா நிறுவனமும் பெரிய பகுதியில எண்ணெய் கிணறு அமைக்க காத்திருக்கிறாங்க. இத தொடக்கத்திலேயே கிள்ளி எறியணும் தமிழ்நாடு அரசு. இதுல வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ எண்ணெய் கிணறு 18 கிலோமீட்டருக்கு அண்டாண்டுன்னு கருதக்கூடாது. அது ஷேலோ வாட்டர்னு சொல்லக்கூடிய பகுதி. அதாவது இந்த தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை பெரிய அளவுக்கு பாதிக்கும். அவங்க அங்க எண்ணெய் கிணறு அமைச்சா ரசாயனமும் எண்ணெய் கசிவும் அந்த பகுதியை கலந்து கடல் சூழல் இருந்து சுத்தமா வீணா போயிடும். அது மட்டும் இல்லாம நில அதிர்வு சோதனைன்னு ஒண்ணு நடத்துவாங்க. நொடிக்கு நொடி வெடிச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை அமைக்கும் போது அது மீன்களோட முன் உணர்வெல்லாம் அடிச்சு செதைச்சிரும். அந்த பகுதியில ஒண்ணு மீன்கள் செத்து போகும் அல்லது மீன்கள் வெளியேறிடும். அந்த பகுதி மீன்வளம் இல்லாத கடற்பகுதியா மாறும். அது மட்டும் இல்லாம அது ஒரு அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த அலையாத்தி காடுகள் என்பது ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகும். சுற்றுலா தலமாக அதன் பிறகு இருக்காது. கடற்கரை பகுதி முழுமையாக அது பாதிக்கப்படும். மீனவர்கள் மீன்பிடி தொழிலை இழந்து அங்கிருந்து வெளியேறுவாங்க. ஒரே ஒரு எண்ணெய் கிணறு அமைச்ச பிறகு ஒரு போட்டு கூட அது கிட்ட போக முடியாது. அதை அடிச்சு விரட்டுவாங்க. அதன் பிறகு அது சட்டவிரோதம் அந்த பகுதிக்குள்ளார நுழையிறது. ஆகவே இவ்வளவு ஆபத்துகள் இருக்கு. இவங்க அனுமதிச்சுட்டா பெரிய பெரிய நிறுவனங்கள் தொடர்ந்து அமைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசு கிட்ட தொடக்கத்திலேயே அனுமதியை மறுங்க. அத பரிசீலனைக்குன்னு கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தை. பரிசீலனையே பண்ணாதீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணணும் நீங்க. அது மட்டும் இல்லாம பரங்கிப்பேட்டை என்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் ஒரு பகுதி. கடலூர்ல 5 வட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதுல ஒண்ணு பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டையினுடைய அந்த வேளாண் மண்டல பாதுகாப்பு பகுதியில இந்த பகுதியும் வரும், கடற்பகுதியும் வரும். 18 கிலோமீட்டர்னு சொன்னா ஒரு மாநில அரசுக்கு கடல் கரையிலிருந்து 22 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது 12 நாட்டிக்கல் மைல் மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான். அதனால உடனடியாக தன்னுடைய அதிகாரத்தை தமிழ்நாடு அரசு நிலைநிறுத்திக்கணும். அதுக்குள்ளார அனுமதிக்க கூடாது. போன அரசு அனுமதிக்கல. அதே கொள்கையை இந்த அரசும்
தொடரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம நாங்கள் இந்த மாதிரியான எண்ணெய் கிணறுகள் வருவதாக இருந்தால் நிலப்பரப்பா இருந்தாலும் கடற்பகுதியா இருந்தாலும் அனுமதிக்க மாட்டோம். மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு பரங்குப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு அமைப்புகளை நாங்க ஒருங்கிணைக்கிறோம். சாதி கடந்து மதம் கடந்து கட்சி கடந்து நாங்கள் ஒருங்கிணைத்து கூட்டு போராட்டங்களை நடத்துவதாக இருக்கிறோம். ஆகவே ஒரு போராட்ட சூழலை உருவாக தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது. மக்களின் சார்பாக உடனடியாக இந்த திட்டத்தை நிராகரித்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.